இன்றைக்கி நாம் பார்க்குறது வெஜிடபிள் சால்னா. இது நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு இதை ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் இந்த வெஜிடபிள் சால்னாவே நீங்கள் எம்டி சால்னாவாகவும் காய்கள் போடாமல் செய்துக்கலாம். வாங்க ஈஸியாக அந்த மெத்தடை சொல்லித்தரேன். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன். 1 டீஸ்பூன் எண்ணெயில் 10 சிறு வெங்காயம் முழுசாக போட்டுக்கிறோம். நார்மல் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வதக்குங்க. பூண்டு பற்கள் பாருங்கள், ஒரு 10 பூண்டு பல், அரை இன்ச்சு இஞ்சி போட்டுக்கிட்டோம். நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வதக்கி கொடுக்குறோம். ஜீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், நல்லா கோபுரமாக சோம்பு 1 டீஸ்பூன். அதாவது இது ரெண்டும் ஒவ்வொரு பங்குன்னா சோம்பு 2 பங்கு. நல்லா பெரட்டி கொடுக்கலாம் 2 நிமிஷம். இப்போ தேங்காய் நல்லா 1 கைப்பிடி அளவு, இது 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு அரை டீஸ்பூன் கசகசாவும் 10 முழு முந்திரின்னா கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது ஊறணும். அதையும் தேங்காய் விழுது நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். பாருங்கள், இது 1 பங்கு இருக்குது. இது போல் தான் வெங்காயம் 1 பங்கு, தக்காளி 1 பங்கு, காய்கள் 1 பங்கு, எல்லாமே 1:1:1. இப்போ நம்ம குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். நீங்கள் கடலெண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து போட்டுக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 2 ஆயில் மட்டும் போடுங்க. இது 5 பேர்த்துக்கு இல்லையா, நல்லா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நிறைய போடணும். இன்னும் கூட 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 1 கல்பாசிப்பூ, 1 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. அதை ஒரு 30 செகண்ட் வதக்குறோம். ரொம்ப நேரம். இந்த ஜாதி பத்திரி ரொம்ப கம்மியாக போடணும். இது ரொம்ப வாசத்தை கொடுக்கும். நிறையா போட்டு அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும் எது பிரியாணி எதுக்குமே. நல்லா வதக்கிட்டு 1 கப்பு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கோம். 1 பச்சை மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் நல்ல இதில் கூட நீங்கள் சாப்பரில் கூட வெட்டிக்கலாம். இந்த அளவுக்கு 60% கருகிறதுக்கும் முந்தின ஸ்டேஜில் அரை கைப்பிடி புதினா. இது இந்த சால்னாக்கு ரொம்ப முக்கியம். இப்போ 1 கப்பு வெங்காயம் எடுத்தோம், 1 கப்பு தக்காளி. உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது. இதுக்கு கல் உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து குக்கரை போட்டு மூடி வைக்கிறோம். நல்லா கதன்னு கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு. இப்போ மஞ்சப்பொடி, வரமிளகாய் பொடி, மல்லிப்பொடி இந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் எழுதி விடுறேன். ஊற வச்ச பச்சை பட்டாணி 10 மணி நேரம் ஊற வச்சது, ஒரு 4 துண்டு காலிஃப்ளவர், 1 கேரட், 4 பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு. இவ்வளவு தான் காய்கள். இதில் 1-2 உங்களுக்கு இல்லாமையும் இருக்கலாம். நல்ல கிளறி கொடுத்து இந்த 1 கப் அரைச்ச விழுதை ஊற்றிக்கிறோம். இதையும் பெரட்டி கொடுக்குறோம். ஏன்னா நல்லா எல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் அப்படியே நீங்கள் போட்டு தேவையான அளவு பச்சை தண்ணியே இப்போ விடலாம். கொதிக்கும் போது தான் பச்சை தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி கூட்டி வைக்கும்போது பச்சை தண்ணி விடலாம். ரசம் கன்சிஸ்டன்சியில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி. இது சின்ன குக்கருங்கிறதுனால சிம்மில் நான் 2 விசில் விடுறேன். பெரிய குக்கராக இருந்தால் 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்குங்க. பாருங்கள், அருமையாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பதமுமே சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வாசம் ரொம்ப அட்டகாசமாக வருது. இப்போ மல்லி இலைகளை தூவிக்கிறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் வேணும்னா சுடுதண்ணியை ஊற்றி 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். இது ஆறுனோன்னு இன்னுமே கெட்டியாகும். ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள்.